மனிதாபிமானமற்றதாக இல்லை, மனிதாபிமானமற்ற செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகத்தான். நாம் எவ்வளவு மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருப்பதானால் அதற்கு கூட சற்று தளர்வு கொடுத்திருக்கிறார்கள் சிகிச்சை அளிப்பவர்களுக்கு, சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு. ஆனால் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெல்லாம் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்டுபிடித்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு நான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆக மனிதாபிமானமற்ற செயலுக்கு தான் நாம் எதிர்க்கிறோமே தவிர நாம் வேறு எதையும் எதிர்க்கவில்லை. என்னை பொறுத்த மட்டில் நாங்கள் எல்லாம் நாளை எல்லோரும் ஒன்று கூடுவது, கட்சி பாகுபாடின்றி, கட்சி எல்லையின்றி இன்று எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். நீங்கள் சொன்ன பார்த்தீர்கள் என்றால் தெலுங்கானாவில் இஸ்லாமிய கட்சியை சார்ந்த உவேசி கூட இந்தியாவோடு நாங்கள் நிற்கிறோம், பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள சகோதரர்களை மதத்தை சொல்லி பிரித்தாள பார்க்கிறார்கள் என்ற கருத்தை ஒரு இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருக்கிறார். அதனால் எல்லோரும் மதம் சார்ந்து அல்ல, இது மனம் சார்ந்து எல்லோரும் ஒன்று கூடி நிற்கிறோம். இதை தான் நாங்களும் வலியுறுத்துகிறோம். வேண்டுமென்றே இதை மத பிரச்சனையாக எதிராணியில் உள்ளவர்கள் தான் எடுக்கிறார்களே தவிர நாம் மனம் சார்ந்ததாக, மனிதம் சார்ந்ததாக நாம் இதை அணுகுகிறோம். நம் நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், நம் நாட்டின் மீது தாக்குதல் நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், நம் நாட்டு குடிமக்கள் மீது ஏற்பட்ட தாக்குதலை நாம் எதிர்க்கிறோம் என்பதை, நாம் தீவிரவாதத்தை தீவிரமாக எதிர்க்கிறோம் என்ற வகையில் நாளைய ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.